ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 23/3/2023 குரோதி வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நவமி திதி, பூராடம் நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். சூலம் மேற்கு வடமேற்கு. நாளிகை 12. பரிகாரம் வெள்ளம். பொதுவாக வார ராசி பலன் சொல்கிறோம். அந்த வார ராசி பலனில் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு ராசிக்கும் கோட்சார கிரகம் பயணிக்கிற நிலையை வச்சு சொல்கிறோம். அதுபோக சுய ஜாதகப்படியும் திசா புத்தி அந்தரம் நடக்கிறது பொறுத்து பலன் கொடுக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்ம பிறப்பு லக்ன அடிப்படையில், அஷ்டவர்க்க அடிப்படையில், இந்து லக்ன அடிப்படையில் சுபபலம் பெற்று சில யோகங்களை பெற்று வலுவுடன் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசையோ அல்லது புத்தியோ நடக்கக்கூடிய காலங்கள் ஒரு மனிதனுக்கு வருமானத்தை அதிகரிக்கும், வசதி அதிகரிக்கும், உயர்வுகளை கொடுக்கும். ஆனால் எல்லா காலமும் அப்படியே இருக்கணும் மட்டும் நினச்சிக்காதீங்க. அந்த காலங்கள் எவ்வளவு காலங்கள் அப்படின்னு தெரிஞ்சு அதற்கேற்ப அந்த வர்ற வருமானத்தை சேமித்து அதற்கடுத்து வரக்கூடிய பலவீன காலங்களில் அதை வச்சு வாழக்கூடிய ஒரு முறையை நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இருக்கும்போது தாராளமாக போகிறோம், இல்லாத போது தாராளமாக கவலைப்படுறோம். இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போது இருக்கும்போது சேமித்து இல்லாத போது அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை, அதனுடைய காலத்தினுடைய அந்த வருமானத்துக்குரிய காலமாக அல்லது அது செலவுகளுக்குரிய காலமாக அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த அஸ்ட்ராலஜி ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருந்துச்சு. பலாயிரம் வருடங்களாக நம்ம பாரத தேசத்தில் ஜோதிடக்கலை மக்களுக்கு பயன்பட்டு வந்திருக்கு. நீங்கள் ஜோதிடமே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட அதை பற்றி தெரியாமல் இல்லை. அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, நாம் அதை பார்க்க வேண்டாம்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி இந்த யூடியூப் சேனல், நிறைய வலைத்தள பதிவுகள் வந்ததுக்கப்புறம் இந்த ஜோதிடத்தை பற்றியான ஆர்வம் அதிகரிச்சிருக்கு. ஆனால் அதே சமயம் ஏமாறவும் கூடாது, புகழ்ச்சிக்கு ஏமாறக்கூடாது. உள்ளது உள்ளபடி சொல்கிறத புரிஞ்சிக்கணும். இருட்டுன்னா இருட்டு தான், பகல்னா பகல் தான். நீங்கள் கோட்சாரத்திலேயே பலவீனமாக நாம் ஒரு ராசிக்கு சொல்லிட்டோம்னா அந்த ராசிக்காரங்க அந்த தொடர்ந்து கமெண்ட் போட்டு வர்றவங்க கூட போடுறதில்லை. சிறப்பாக போட்டோன்னா போடுறாங்க. உள்ளது உள்ளபடி தானே சொல்ல முடியும். ஆக உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ராசிக்கு மட்டும் பார்க்காம எல்லா ராசிக்கும் பாருங்கள். ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இந்த வாரத்தில் சிறப்பு என்னென்னா, வியாழக்கிழமை பிரதோஷ நிகழ்வு மாலை 4 to 6 தினப்பிரதோஷம் இருக்குது. ஆனால் திரையோதிசி கூடிய நாளில் வரக்கூடிய பிரதோஷம் சிவன் வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு. சகல தோஷங்களையும் போக்கக்கூடிய வல்லமை உள்ளது பிரதோஷம். அதுக்கடுத்து திருக்கணித பஞ்சாங்கப்படி வர சனிக்கிழமை இந்த வார ராசி பலனில் சொல்லக்கூடிய நிலையில் வாரத்தினுடைய அடுத்த இறுதி நாள் 29/3/25 இரவு 9:55 கோவை சூரியோதயப்படி 38 நாழிகை 47 வினாடிக்கு சனி பெயர்ச்சி ஆகுது. சனி பயிற்சி இந்த வருஷம் கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சூரியன் உதயமாகவே ஆகாதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போகட்டும், வெடிஞ்சதுன்னா உதயமானதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சூரியனை பார்க்குறோம் கண்ணில், இதை பார்க்க முடியாது. ஆனால் இதனுடைய மாற்றான நிகழ்வுகளை பார்க்கலாம். பலவீனப்பட்டிருந்தவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கும், பரவாயில்லன்னு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக தெரியும். அதுலேயே அந்த மாற்றத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இருந்தாலும்
வர சனிக்கிழமை அந்த இரவு 9:55க்கு நீங்கள் பயிற்சியை கோவில்களில் செய்யாட்டி பரவாயில்ல, மாலை 5 to 7க்குள்ளே நீங்கள் சனி பகவான் இருக்கிற ஒவ்வொரு கோவில்களிலும், சிவன் கோவில்களிலும் நீங்கள் சனி பகவானுக்கு ஒரு அபிஷேக பூஜை செய்தன், ஒரு அர்ச்சனை வச்சு வழிபட்டுருங்க. முக்கியமாக பலவீனங்கள் ஏற்படாது. சிம்ம ராசிக்காரங்க, மேச ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க, கும்ப மீன ராசிக்காரங்க கண்டிப்பாக அர்ச்சனை வச்சுக்குங்க. அதனால் உங்களுக்கு பலவீனங்கள் அகலும். அந்த பயிற்சி அன்னைக்கு நீங்கள் பயிற்சிக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி நம்ம அந்த இறைவனுக்கு ஒரு அபிஷேகம் செய்து, ஒரு அலங்காரம் செய்து, ஒரு அர்ச்சனை செய்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் அன்றைக்கி தயிர் சாதம் தானம் கொடுக்கலாம் வர பக்தர்களுக்கு, அல்லது தயிர் சாதம் கொடுக்க முடியாட்டி புளியோதரையாவது தானம் கொடுக்கலாம். ஆனால் உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லது, பிரசாதம் வழங்குறது. இந்த வாரத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா, சூரியன் கும்ப பகை, சந்திரன் தனுசு சமம், செவ்வாய் மீனத்தில் அல்ல மிதுனத்தில் பகை. அது அடுத்தது கடகத்துக்கு போகும் அடுத்த வாரம். புதன் மீனத்தில் நீசம், குரு ரிஷபத்தில் பகை, சுக்கிரன் மீனத்தில் உச்சம், சனி இந்த வாரம் இருக்கக்கூடிய நிலை பற்றி சொல்லணும்னா கும்பத்தில் ஆட்சி திருக்கணிதப்படி. அதுக்கப்புறம் மீனத்துக்கு போவார். அன்றைக்கி நைட்டு சனிக்கிழமை நைட்டு 9:55க்கு மீனத்துக்கு போவார். ராகு மே 18 வரைக்கும் மீனத்தில் நட்பாகவும், கேது அதே மே 18 வரைக்கும் கண்ணில் நட்பாகவும் சஞ்சரிக்கிற நிலை தான். இந்த வாரமும் அவங்க அந்த வீட்டில் தான் சஞ்சரிக்கிறாங்க. இந்த வாரம் சந்திரன் அஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ரிஷபத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையும், மிதுனத்துக்கு திங்கள் செவ்வாய் புதன் பகலும், கடகத்துக்கு புதன் இரவும் வியாழன் வெள்ளியும், சிம்மத்துக்கு சனிக்கிழமையும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும். இனி இந்த வார ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசிக்கான ராசி பலன். அசுவினி பரணி கிருத்தி 1ஆம் பதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி பகை பெற்று சஞ்சரித்தாலும் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது. அது இருக்கிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூசம். அப்போ குருவோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். குடும்பத்திலிருந்து வந்த சங்கடங்கள் அகலும். உடல் காயம் மட்டுமில்லை, மனக்காயம் நீங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலை பார்த்திங்கன்னா சுப செலவுகளுக்கான விஷயங்களை கொடுக்கும். அது குடும்பம், இணை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக, அப்படிப்பட்டவர்களுக்காக, அவர்களுடைய தேவைகளுக்காக சுப செலவுகள் இருக்குது. ஆடம்பர செலவுகளுக்காக கூட சுக்கிரன் உச்சம் பெற்று 12 இருக்கும்போது ஆடம்பர செலவுகளுக்காக செலவிடுறதுக்கான வாய்ப்புகளை, பணத்தை நீங்கள் செலவிடுவீங்க. ஆடை ஆபரணங்கள் நிறைய எடுப்பீங்க. துணிக்கடைக்காரங்க நிறைய எடுத்தால் அது விற்கிறதுக்காக, நீங்கள் வச்சுக்கிறதுக்காக கூட எடுக்கலாம். அந்த மாதிரி புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக பயணம் இருக்கும். அரசு துறையை சேர்ந்தவங்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும். ஆக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைகளில் கிரக நிலைகள். சந்திரன் 9, 10, 11 போகிற பாதை நல்லாயிருக்கு. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக விநாயகர். அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 3, 4 பாதங்களும், 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்களும் இருக்குது. ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதி 11 உச்சம் பெற்றிருக்கார். புதனோட நீச்சபங்கம் பெற்றிருக்கு. 2 5 குடையவனும் அங்கே நீச்சபங்கம் பெற்றிருக்கு. சனியொன்று அந்த இடத்தை நோக்கி போக போகிறார் இந்த வாரம் இறுதியில். இருந்தாலும் இந்த வாரம் கும்பத்தில் தான் சஞ்சரிக்கிறார். அதுவும் மோசம் இல்லை. குரு மட்டும் ஜென்மத்தில் இருந்துட்டு கொஞ்சம் பலன்களை, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் தடுக்கிறார். ஆனாலும் கடனாவது கிடைச்சி அந்த காரியத்தை நடத்தி வைக்க மற்ற கிரகங்கள் ஒத்துழைக்குது உங்களுக்கு.
5 இருக்கிற கேது கொஞ்சம் குழந்தைத்தனமான மனநிலையை கொடுக்குது. பூர்வீக சம்பந்தமான அந்த விஷயங்களில் மனம் நாட்டம் இருக்கும். ஒரு சொத்து இருந்தால் வித்துட்டுமேன்னு கவலைப்படுவீங்க. சில விஷயங்களை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அது நடந்துருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறத விட இனி என்ன பண்ணலாங்கிறது யோசிக்கிறது நல்லது. புதுசாக சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள், இடம், வீடு, வாகனம், அதுக்கான ஒரு தேடல்கள் இருக்கும். இந்த வாரம் அதுக்கான இறுதி முடிவு உறுதிப்படுத்துவீங்க. வரன் அமையறக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகள் உங்கள் வாயில் கதவை தட்டக்கூடிய வாரமாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுங்க. சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் மகாலட்சுமி. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். புதன் நீசபங்கம் பெற்று 10ல் அமர்ந்திருக்கு சுக்கிரனோட. சிறப்பு. ராகு அங்கே கூட இருக்குது. வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோசனைகள் இருக்கும். சிலருக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கான வாய்ப்புகள் உண்டாகும். சுற்றுலாவுக்காக, பிஸ்னஸ்க்காக. ஏற்றுமதி இறக்குமதி ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகும். சந்திரன் மட்டும் உங்களுக்கு திங்கள் செவ்வாய் புதன் மதியம் வரைக்கும், பகல் வரைக்கும் இருக்கிறது கொஞ்சம் குழப்பங்களை அந்த நாட்களில் கொடுக்கும். நல்லதே நடந்தாலும் குழப்பமாக இருக்கும். ஒன்று நடக்கலைன்னு நினச்சிட்டு இருப்போம், நடந்ததுன்னா குழப்பமாக இருக்கும். நடந்ததுக்கப்புறம் இதை விட வேறு ஏதாவது நடந்திருந்தால் பரவாயில்லன்னு நினைப்போம். முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, மனம் ஒரு குரங்குன்னு. மனசு சொல்கிறது அப்படியே கேட்கக்கூடாது, மனம் போன போக்கில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் அந்த மனம் நமக்கு தெளிவான ஆலோசனைகளை கொடுக்காது. ஆக நாம் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். மூக்குனாங்கயிறு போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இருப்ப யோசித்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஒருத்தர் ஆலோசித்து அல்லது விசாரித்து நிதானித்து ஒரு காரியத்தை எடுக்கிறது நல்லது. வாழ்க்கையில் நிரந்தர விஷயங்களுடைய முடிவுகளாக இருக்கக்கூடாது. நீங்கள் டெம்பரவரியாக சாப்பிட்றது இதுக்கெல்லாம் சந்திராஷ்டமத்தில் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அன்றாட நிகழ்வுகளில் தடை இல்லை, ஆனால் நிரந்தர விஷயங்களை யோசித்து செயல்படணும். அந்த வகையான நிலையில் இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் பகல் பொழுது எதிலும் யோசித்து நிதானித்து செயல்பட்டால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்புக்குரிய மற்ற நாட்கள் பலன் தரதாக இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு அம்மன். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் மாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் இந்த வாரத்தில் எப்படி இருக்காருன்னா, புதன்கிழமை இரவு, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை அஷ்டமத்துக்கு வரும். இந்த வாரத்தோடு உங்களுக்கு சந்திராஷ்டமம் சனி அஷ்டமம் ஒன்று சேர்றது முடிவுக்கு வருது. ஏங்க, சனி அஷ்டமமும் சந்திரன் அஷ்டமமும் ஒன்றா இருக்கிற காலம் ரொம்ப கடினமாக இருக்கும். அது இந்த கடந்த 2.5 வருஷமாக வந்த ஒவ்வொரு மாதமும் அந்த 2.25 நாட்கள் உங்களுக்கு அதிக சிரமங்களை கொடுத்து கண்ணில் தண்ணியோடு வச்சுருக்கு. இந்த வாரத்தில் அப்படி ஒரு நிகழ்வு இருக்குன்னா அதை நீங்கள் பொறுத்து கடந்துக்குங்க. அது எப்படின்னா, புதன் இரவு, வியாழன், வெள்ளி வெகு தூர பயணங்களை தவிர்க்கிறது அல்லது இரவு பயணங்களை தவிர்க்கிறது, பேச்சுவார்த்தைகளை முக்கிய முடிவு எடுக்காமல் இருக்கிறது, பொறுத்து போகிறது. இந்த விஷயங்களை இந்த வாரம் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாரத்திலேருந்து சிறப்புக்குரிய சந்தர்ப்பங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு வாரத்தில் இரவு முடிஞ்சு பகல் தொடங்குதுன்னு சொல்லக்கூடிய நிலையை நான் முன்கூட்டியே சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக உங்களுடைய நிலை முன்னேற்றத்தை நோக்கி போகும். புதிய பதவிகள், உயர் பதவிகளுக்குரிய பேச்சு தென்படும். ஆக அரசியல் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பலவீனப்பட்டிருந்தீங்களோ அந்தளவுக்கு பலப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களை எதிரியாக நினச்சவங்க நட்பாக்க வருவாங்க. உங்களை தவறாக நினச்சவங்க சரின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ஒரு வாரத்தில் முக்கியமாக புதனிரவு, வியாழன், வெள்ளி மட்டும் கொஞ்சம் ரொம்ப பொறுத்துக்குங்க. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக விநாயகர். அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதமும் இருக்கும். ராசி அதிபதி சூரியன். ராசி அதிபதியோட போக்கு பகைச்சி தான் போயிட்டுருக்கு. சந்திரன் சனிக்கிழமை அஷ்டமத்துக்கு வரும். சனிக்கிழமை மட்டும்
கொஞ்சம் போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, கவனம். அந்த நாளில் ஆன்மீக வழிபாடு ரொம்ப முக்கியம். மற்ற நாட்களில் சந்திரனுடைய போக்கு நல்லா இருக்குது. சுக்கிரன் அஷ்டமத்தில், புதன் அஷ்டமத்தில் இருக்குது. சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கலாம்ங்கிற ஒரு அடிப்படையில் மோசம் இல்லை. குரு நல்லிடத்தில் இல்லை. ஆனால் பொதுவாக உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம். உங்களுடைய செயல்பாடுகளில் எதிர்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு மேல்நிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகரிக்க பார்க்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய உடல்நிலையை, மனநிலையை சீராக்க வச்சுக்கணும். இருந்தாலும் பிறப்பு ஜாதகத்தில், சுய ஜாதகத்தினுடைய யோக திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது. அப்படி இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்களை காட்டு. அதில் சனிக்கிழமை யாரு கூட குடும்பத்தில், வெளியில் கொஞ்சம் கோபப்படாமல் இருந்துட்டு தெய்வ வழிபாட்டில் ஆன்மீகமாக இருந்தீங்கன்னா அந்த காலகட்டத்தை எளிதில் வென்றலாம். தெய்வ சக்தியால் கிரகத்தினுடைய பலவீனங்களை முழுமையாக சரிக்கட்ட இயலாட்டியும் அதை நமக்கு அதனுடைய உள்ள தன்மையை நமக்கு எடுத்து சொல்ல வைக்கும் பிறரால், சக மனுஷனால். அப்போ அந்த நிலையை எடுத்து சொல்லும்போது அதற்கேற்ப நம்ம வாழ பழகிறதுக்கான ஒரு வழிமுறை நமக்கு கிடைக்கும். அந்த வழிவகையை சொல்லக்கூடிய நிலையை இந்த ஜோதிடமும் சொல்கிறதுனால இந்த ஜோதிடர் சொல்கிறதையும் நீங்கள் கேட்டு நடந்துட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆக இந்த வாரத்தில் சனிக்கிழமை தவிர மற்ற நாட்கள் சிறப்பாக இருந்தாலும் சனிக்கிழமை முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக நவகிரகங்கள். அடுத்தது கன்னி ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி உங்களுக்கு புதன். வித்தியாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன். எழுத்தாற்றல் மிக்கவங்க. ஜோதிடம், எழுத்துத்துறை, கவிதை, சிறுகதை, நாவல், இந்த மாதிரி உலகம் முழுவதும் எழுதினவங்களுடைய ராசிகள் எல்லாமே கன்னி ராசி. பிறருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவங்க, சாணக்கியர்கள்னு சொல்லக்கூடியவங்க. ஒரு சாமர்த்தியசாலிகள் அல்ல, சாணக்கியவாதிகள். வெறும் சாமர்த்தியத்தால் எதுவும் சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க. எல்லாரோடையும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நட்பாக போவாங்க. பிறருக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க. கெடுதல் பிறர் செஞ்சாலும் பொறுத்துக்குவாங்க. அப்படிப்பட்ட மனநிலை உள்ள உங்களுக்கு சிலரோட சில சங்கடங்கள் ஏற்பட இருந்தாலும் இந்த வாரம் சந்திரனுடைய போக்கு அதையெல்லாம் சரி கட்டும். 9, 10 குடையவன் 7 இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால இறைவனுடைய பரிபூர்ண அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு தரிசனம் எனக்கு கிடைச்சதில்லை, இப்படி மாலை மரியாதை கிடைச்சதில்லைன்னு இறைவன் உங்களுக்கு பரிபூரமான அருளை உங்களுக்கு வழங்கக்கூடிய, நேரடியாக உங்களை இறைவன் பார்க்குறதும் நீங்கள் இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு சூழல்களும், இப்படிப்பட்ட தரிசனம் எங்கு கிடைக்கலன்னு நினைக்கிற மாதிரி ஆன்மீக நிகழ்வுகள் இருக்குது. பிறர் உங்களை கடவுளை போல மதிப்பாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க, கால் விழுந்து வணங்குவாங்க. பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வாரம். அதனால் மதிப்பு கூடும். காரிய வெற்றியாக புரியாத விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் தெரிய வரும். அதுக்கான தீர்வு கிடைக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு அம்மன். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் பலம் பெற்றிருக்கிறதும் புதன் நீசபங்கம் பெற்றிருக்கிறதும் அற்புதம். சனி நல்ல இடத்தை நோக்கி போயிட்டுருக்காரு, குரு நல்ல இடத்தை நோக்கி போயிட்டுருக்காரு. இது எல்லாமே பரவாயில்ல. அது தவிர சனிக்கிழமை புதனும் சந்திரனும் ஒன்று சேருவாங்க. ஒரு அற்புதமான தினம் அன்னைக்கு, உங்களுக்கு ஆன்மீகமான நாள் அன்னைக்கு. இது ஒரு முக்கியமான விஷயங்களில் ஒரு அபிஷேகம், அலங்காரம் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்கு அன்னைக்கு பண்ணலாம். நீங்கள் ஒரு அன்னதானம் பண்ணலாம் அன்னைக்கு. அவ்வளோ ஒரு அற்புதமான நாள். அதனுடைய பரிபூர்ண பலன் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு நிகழும். முக்கியமான காரியங்கள் சம்பந்தமாக பேச்சு இருக்கும். ஆக இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரம்னு சொல்லலாம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக பெருமாள். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4 மாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் இன்னொரு வாரத்துக்கு உங்களுக்கு அந்த அஷ்டமத்திலிருந்து கொஞ்சம் குழப்பங்களையும் அலைச்சல் சிரமங்களையும் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்கும். நான் குரு நல்ல இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால அதை சமாளிச்சுக்கிறீங்க.
செலவுகள் இருந்தாலும் வரவுகள் வரும்போது அதை சமாளிக்க முடியுங்கிற மாதிரி உங்களுக்கு அது சமப்படுத்தும். ஆனால் இந்த நாளில் இருக்கிற சனியும் விரைவில் இடமாறப் போகுது. இந்த வாரத்தினுடைய இறுதி நாளில் அதுவும் கொஞ்சம் பரவாயில்லைன்னு இருக்கும். சந்திரன் போகிற போக்கும் இந்த வாரம் 2, 3, 4, 5 என்று சொல்லக்கூடிய அந்த பாதைகள் எல்லாமே சந்திரன் அருமையான பாதைகளில் போகிறதுனால சிந்தனை தெளிவாக இருக்கும். சிந்தனை தெளிவாக இருந்தால் நம்ம செயல்பாடுகள் தெளிவாக இருக்கும். நம்ம செயல்பாடுகள் தெளிவாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். அந்த முடிவுகள் நம் வாழ்க்கையினுடைய உயர்வுகளை கொடுக்கும்னு சொல்லக்கூடிய நிலையில் முக்கியமான விஷயங்களுக்கான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய வாரம். புதிய திட்டங்களும் புதிய ஒரு நபர்கள் அறிமுகமாகிறதும் நீங்கள் ஒரு உயர்நிலையை தொடக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் செல்றதுக்கான ஒரு படி எடுத்து வைக்கக்கூடிய நிலையுள்ள வாரமும்னு சொல்லலாம். வேலையில் இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஏன்னா சகோதர வழியில் பங்காளிகள் வழியில் சில சங்கடங்கள் வர பார்க்கும். வயதானவங்களுக்கு ரத்தத்தில் சில சத்து பற்றாக்குறை இருக்கிறதாக மாத்திரை மருந்து சாப்பிட வேண்டிய நிலை இருக்கும். அது அந்த காலகட்டத்தில் மருத்துவர் ஆலோசனை எடுத்துட்டோம்னா நம்ம அதை சீராய்க்கும். இன்றைக்கி அதுதான் முக்கியம். ஏன்னா அந்த காலத்தில் இந்தளவுக்கு மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கல எல்லாருக்கும். இந்தளவுக்கு ஒரு நவீனம் இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கிறதுனால இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பலவீனங்களை மருத்துவ முறை அந்த உடல் பலவீனங்களை சரி கட்டும். நேரம் மாறும்போது சரியாயிடும். நமக்கு 4 சரி இருந்தால் ஜீரணத்தன்மை குறைன்னு அர்த்தம். அப்போது ஒரு ஜீரணத்தன்மை குறையினால எனர்ஜி இருக்காது. அப்போ அந்த சத்து பற்றாக்குறைக்கு நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த வாரம் சனிக்கிழமைக்கு அப்புறம் 5க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க சனி. அந்த ஜீரணத்தன்மை மறுபடியும் நார்மலாகிடும். அப்புறம் அந்த மாத்திரை மருந்து நமக்கு அவசியப்படாது. இப்படி ஒரு நோய் இருக்குன்னா அது நிரந்தரமாக இருக்கணும்னு யாரும் நினைக்க வேண்டாம். நோயினுடைய விதைகள் நம்ம உடம்பில் மண்ணில் இருக்கிற மாதிரி களைப்பயிர்கள் இருக்கிற மாதிரி அது ஆல்ரெடி விதைக்கப்பட்டிருக்கு. பலவீன காலங்கள் அது வளரும், பலமான காலங்கள் அது அடங்கும். ஆக நீ பலமான காலம் தொடங்கிறதுனால அதை நோய்கள்லாம் கொஞ்சம் நீ அதனுடைய வீரியத்தை குறைச்சிக்கும்னு சொல்லலாம். நோய்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கவலைகளை நீக்கக்கூடிய வாரமாக, ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு மகிழ்ச்சி படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு முருகக்கடவுள். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி குரு. ராசி அதிபதியான குரு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 6ல் குரு சிறு விபத்துக்குரிய அறிகுறிகள், உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொடுக்குங்கிற விதி இருக்குது. ஆனால் 3ஆம் இடத்துல இருக்கிற சனி அதை கொஞ்சம் தடுக்கும். வயது கூடுதலாக 60க்கு மேல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முடக்கங்காட்டும். ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருந்தார் அப்படின்னு உறவுகள் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் உலக நிகழ்வுகளில் எல்லா மனிதர்களுக்கும் போகிறது தான். நமக்கு மட்டும் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறது இல்லை. கிரக இயக்கப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்குது. அந்த கிரக இயக்கங்கள் பலவீனப்படும் போது நம்ம உடல் பலவீனமாகும், பலப்படும் போது பலமாகும்னு அடிப்படையில் சனியோட வலு அந்த குருவோட பலவீனத்தை நீக்கினாலும் திசாபுத்தி வலுவிழந்து வயது 60க்கு மேல் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் மருந்து மாத்திரை, மருத்துவ செலவுகள், கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் போய் இருந்துட்டு வர்ற மாதிரி நிலைகளை கடந்த வாரங்களில் கடந்த மாதங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இனி அந்த நிலை மாறும். இன்னைக்கு குரு நல்ல இடத்துக்கு வரப்போகுது. ஆனால் சனி 4ஆம் இடத்துக்கு போக போகுது. உணவு விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள். எதை வேணாலும் சாப்பிட்டு இருந்தேங்க அப்படிங்கிறது இல்லாமல் இதை ஜீரணமாகிறத மட்டும் சாப்பிட்றது, எளிதில் ஜீரணமாகிறத சாப்பிட்றது, அளவாக எடுத்துக்கிறது. ருசிங்கிறதுக்காக நிறைய சாப்பிட முடியாது. அரை வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு எம்டியாக இருந்ததுன்னா நமக்கு எப்பவுமே எந்த கிரக சூழலும் பிரச்சனை இருக்காது. அந்த உணவு விஷயங்களில் நம்ம உடம்புக்கு எது ஒத்து வரும், நமக்கு எந்த மனுஷன் ஒத்து வரும், நமக்கு எந்த தொழில் ஒத்து வரும், நமக்கு எந்த இடம் ஒத்து வரும், இதை தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் விட்டுருவாங்க. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போது நம்ம உடம்புக்கேற்ற உணவு, நம்ம மனசுக்கேற்ற மனிதர்கள், நம்ம அமைப்புக்கேற்ற தொழில், நம்ம நிலைக்கேற்ற இடம், இந்த தேர்வு செய்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்கிறது அதை தேர்வு செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு ஆஞ்சநேயர். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும்,
அவிட்டம் 1-2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சனி பகவான். சனி விரைவில் 7 சனி முடியக்கூடிய நிலையில் பலவீனப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அடடா இதை ஏமாந்துட்டோமா, இது சரி பண்ணிக்கலாம், அதில் ஏமாந்துட்டோமா, அது சரி பண்ணிக்கலாம். பிறர் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறத விட நாம் ஏமாறதுனாலேயும் சில விஷயங்கள் நமக்கு பாதகமாக இருந்திருக்கும். அதை சாதகமாக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். சந்திரன் அஷ்டமத்துக்கு இது வராது. சந்திரன் போகிற பாதை பரவாயில்ல, செலவுகள் வரும், அது சுப செலவுகளாக வரும். ஒரு விஷயத்தை சரி செய்யறதுக்கான செலவுகளாக இருக்கும். அதை நம்ம யோசிக்காமல் பண்ணும்போது அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணிடலாம். அதற்கேற்ப வரவும் கிடைக்கும். ஆக பலகாலம் மறைந்திருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்யக்கூடிய நிலை காட்டும். புதிய முயற்சிகள், உடல் ஆரோக்கியம் மேம்படுறது, படிப்பில் முன்னேற்றம், வேலை அமைகிறது, தெரியாத விஷயங்கள் தெரிகிறது, வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், வழக்கு முடிவுக்கு வர்றது, அல்லது வழக்காக இருக்கிறது வாபஸ் வாங்கப்படுறது, பெரியவங்க மூலமாக அது சரியாகிறது, குரு பார்வை இருக்குது, குரு நல்லிடத்தில் இருக்குது. ஆக ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கொடுத்த பணம் கூட இப்போ வந்து சேர்றதுன்னு சொல்கிற மாதிரி அரசியலில் புதிய பதவிகள் கிடைக்கிறது, புதிய கூட்டணி அமைகிறது. நீங்கள் தலைவராக இருந்தீங்கன்னா புதிய நல்ல கூட்டணி அமைச்சக்கூடிய, வெற்றி கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நல்லா இருக்குது. கல்வியில் உயர்வு, பதவி உயர்வு, ஆரோக்கிய மேன்மை, அந்தஸ்து கூடுதல், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வாரம் இந்த வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு விநாயகர். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு ஜென்மத்தை விட்டு சனி போகக்கூடிய வாரம்னு சொல்லலாம். இருள் அகலக்கூடிய வாரம்னு சொல்லலாம். கடந்த 2.5 வருஷமாக உடல் உபாதைகள், தொந்தரவுகள் கொஞ்சம் கடினமாக இருந்த நிலை மாறும். இந்த வாரம் நீங்கள் இறுதி நாட்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாகும். கடந்த காலங்கள் இருந்த குழப்பங்கள் அகலும். அதாவது பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும், பிரிந்த நட்புகள் ஒன்று கூடும் சொல்லக்கூடிய நிலைகளை காட்டக்கூடிய வாரம். பணம் வரவேண்டிய நிலையில் வந்து சேரும். ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில் புதிய புரிதல்கள் உண்டாகும். இதை இந்த வழியில் படிச்சிருந்தா இன்னும் மார்க் அதிகமாக வாங்கியிருக்கலாம், இது தெரியாமல் போச்சுன்னு இருக்குது. ஆனால் இந்த வாரம் அதை தெரிஞ்சுக்குவீங்க. புதிய கோர்ஸில் ஜாயின் பண்ணுவீங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணம் இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அறிகுறி தென்படும். ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கும். ரொம்ப தாமதப்பட்டு இருந்த ஒரு விஷயம் வேகம் எடுக்கும். நீங்கள் தேடி போயிட்டு இருந்தவங்க உங்களை தேடி வருவாங்க. ஆக இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு சாதகம் இருந்தாலும் இந்த வாரமும் சாதகமான வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு நவகிரகங்கள். அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு குரு போகிற பாதை சுமார் தான். சனி போகிற பாதை சுமார், ராகு கேது போகிற பாதை சுமார். சந்திரன் போகிற பாதை மட்டும் பரவாயில்ல, சுக்கிரன் இருக்கிறது பரவாயில்ல, புதன் இருக்கிறது பரவாயில்ல. அவங்களுடைய பலவீனங்களை இவங்க காப்பாங்க. ஆனால் பலசாலிகளுடைய பலவீனம் பலமற்றவங்களுடைய பலத்தால் சமப்படுத்த முடியாது. நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. பலசாலிகளுடைய பலவீனத்தை பலமற்றவங்களுடைய பலத்தால் சமப்படுத்த முடியாது. அதனால் நம்ம அந்த சமப்படுத்துறதுக்குரிய நிலைகளில் இறங்கி வந்தோம்னா சமப்படுத்திக்கலாம். உயரத்தில் நின்னால் சமப்படுத்த முடியாது. ஆக பேராசைகள் இருந்தால் அதை குறைச்சி ஆசைகளாக மாற்றினா இந்த வாரம் உங்களுக்கு சமப்படுத்தி சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடிய நிலை கிரகங்கள் கொடுக்கும். இந்த வாரம் முயற்சி பலனளித்தாலும் அளவான பலனளிக்குங்கிற மாதிரி. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் 1500 ரூபாய்க்கு வந்திருந்தா இப்போ 1100 ரூபாய்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அடடா போச்சேன்னு கவலைப்பட வேண்டாம். நஷ்டம் இல்லை, லாபம் குறைவு. அப்படி எடுத்துக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எடுத்துக்கணும். பூமி பார்த்திங்கன்னா 10 லட்சத்துக்கு வாங்கினது 2 கோடிக்கு வந்துடுச்சு ஒரே வருஷத்துலனா. இப்போது 1 கோடிக்கு தான் கேட்குறேன் சார், நெஞ்செல்லாம் வலிக்குது சார் அப்படின்னா அது நியாயமா? எங்கள் 10 லட்சத்துக்கு வாங்கினது 10 மடங்கு ஏறினது பெருசு இல்லையா? விற்றவங்களுக்கு என்ன வலிக்கும்? உடம்பெல்லாம் வலிக்கும், மூளையெல்லாம் வலிக்கும், உயிரே வலிக்கும் இல்லை? அதை நினச்சிங்களா? அதனால் இது விபரீத ஆசைகள். அது விபரீத ஆசைகளை விட்டுட்டிங்கன்னா
இந்த வாரம் உங்கள் விருப்பங்கள், சாதாரண விருப்பங்கள் நிறைவேறதில் தடை இருக்காது. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு குலதெய்வம். நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் எழுத்தாளர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.